Hi viewers, welcome to Tamil Academy. நம்ம Tally software பத்தி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்க அப்படினா ledger groupsம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா voucher types பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனலை எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குரூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம லெட்ஜர்ஸ் அப்படின்னு பார்த்துக்குறோம். லெட்ஜர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன ரெண்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர்ஸ் கிரியேஷன் பற்றி லெட்ஜர் கிரியேஷன் இன்ட்ரோடக்ஷனும் ப்ளஸ் லெட்ஜர் கிரியேஷன் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். ப்ளஸ் அதை பார்க்காத அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லெட்ஜர் கிரியேஷன் லெட்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட்ஜர் நேம் நம்ம டைப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முருகன் கேபிட்டல் அப்படின்னா முருகன் கேபிட்டல் நேம் கொடுத்துட்டு அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, இது வந்து நம்ம போன என்ட்ரிலேயே நம்ம போன வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். இது லெட்ஜர் அஸ்யூஷுவலாக லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நேம் வந்து முருகன் கேபிட்டலும் கொடுத்துட்டோம், அண்டரில் கேபிட்டலும் கொடுத்தோம், பேங்க் அக்கௌண்ட்டு, இன்டர்ட் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டிஸ், இந்த மாதிரி குரூப்ஸ் அது பேர் அண்டர் குரூப்ஸ் அப்படின்ற டிஃபால்ட்டாகவே இருக்குது. இந்த அண்டர் குரூப்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்ற பார்க்க போகிறோம். சரிங்களா, குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே லெட்ஜர் எப்படி டிஃபால்ட்டாகவே ரெண்டு லெட்ஜர் இருக்கும். ப்ரீ டிஃபைன் லெட்ஜர்னு சொல்லுவாங்க. லெட்ஜர் டிஃபால்ட் லெட்ஜர் அதாவது கேஷ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கும். அதேமாதிரி குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் அதாவது டிஃபால்ட்டாகவே 28 குரூப்ஸ் டிஃபால்ட்டாகவே இருக்குது. சரிங்களா, குரூப்ஸ்னால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் கேட்வே ஆஃப் ட்ரையில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெட்ஜருக்கு மேலே இருக்கிற பேர் தான் குரூப்ஸ் அப்படின்ற பார்க்க போகிறோம். அதாவது லெட்ஜருக்கு கீழே நம்ம கிரியேட்டில் அண்டர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அண்டர்னு கொடுக்குறோம் இல்லையா, இந்த அண்டர் தான் குரூப்ஸ். சரிங்களா, இந்த அண்டர் குரூப்ஸ் எப்படி லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 28 குரூப்ஸ் இருக்குது. சரிங்களா, குரூப்ஸில் இப்போ நீங்கள் மல்டிபிள் குரூப்ஸில் போய்ட்டு ஆல்டர் அப்படின்னு ஆப்ஷன் இது வரைக்கும் நம்ம குரூப்ஸே கிரியேட் பண்ணல. இப்போ ஃபஸ்ட் டைம் நான் குரூப்ஸ்க்குள்ள உள்ள போகிறேன். நான் மல்டிபிள் குரூப்ஸில் போய்ட்டு ஆல்டர் எல்லாமே எடுத்து பார்க்கணுன்றக்காக மல்டிபிள் குரூப்ஸில் ஆல்டர் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள போயிடுறேன். போய்ட்டு ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 28 குரூப்ஸ் டிஃபால்ட்டாகவே இருக்குது. சரிங்களா, கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், லோன்ஸு, கரண்ட் லைபிலிட்டிஸு, ஃபிக்ஸட் அசெட்டு, இது மாதிரி டிஃபால்ட்டாக இருக்குது. அதே மாதிரி எது வரைக்கும் இருக்குன்னா இன்டர்ட் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் நேம் ஆஃப் த குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு அண்டரில் பிரைமரியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுலாம் வந்து பிரைமரிக்குள்ளே வருது. இந்த 15 குரூப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக பிரைமரி அப்படின்ற ஆப்ஷனில் வருது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 15 குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டு, இது வந்து எதுவுமே சாராது இருக்கும். மிச்சம் குரூப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட். இதுதான் சேது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு இல்லையா, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து கேபிட்டலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கோடியும் அதே மாதிரி தான், பேங்க் கோடி லோனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேபிட்டல், பிரான்ச் அண்ட் டிவிஷன்லாம் இண்டிபெண்ட், எதுவுமே சாராமல் பிரைமரி அப்படின்னு டிஃபால்ட் ஆப்ஷனில் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டாக இருக்குது. கரண்ட் அசெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே கேட்டாஸ் ஒரு கரண்ட் அசெட்டு, சண்டே கேட்டாஸ் வந்து ஒரு கரண்ட் லைபிலிட்டிஸு, ஸ்டாக் இன் ஹேண்டு, டெபாசிட்ஸு, லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அசெட்டு. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அசெட்டு, கரண்ட் லைபிலிட்டிஸு, லோன்ஸ், இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்ட் இதை சார்ந்து இருக்குது. சரிங்களா, அதாவது கேஷ் இன் ஹேண்டு வந்து டிஃபால்ட் லெட்ஜர்னு பார்த்தோம். அந்த கேஷ் இன் ஹேண்ட் எதில் வருதுன்னா கரண்ட் அசெட் வருது. அப்போ இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே என்ன வச்சுருக்காங்க 28 குரூப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த குரூப்ஸுக்கு இப்போ எதுக்கு நம்ம இதை பார்க்குறோம், குரூப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓகே 28 குரூப்ஸ் இருக்குது. இது என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம டேட்டா பேஸை சேவ் பண்ணுறதுக்காகவும் ரிப்போர்ட்டிங் ஈஸியாக எடுக்கிறதுக்காகவும் இந்த குரூப்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இந்த குரூப்ஸில் நீங்கள் ரிப்போர்ட்டிங் எடுக்கும்போது இல்லை எனக்கு இன்னும் 2 குரூப்ஸ் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ்கே ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு குரூப்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதில் சேம் அபவுட் லெட்ஜரில் மாதிரி சிங்கிள் குரூப்ஸ், மல்டி குரூப்ஸ் கிரியேட் இருக்குது. நான் சிங்கிள் குரூப்லேயே கிரியேட் போகிறேன். சரி, நேமில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் குரூப்பில் இப்போ எனக்கு ஒரு குரூப்ஸ் கிரியேட் பண்ணணும். என்ன மாதிரி குரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ஃபேக்ட்ரியில் என்னென்ன செலவு நடக்குது, ஆஃபீஸில் என்னென்ன செலவு நடக்குது அப்படின்னு என்ன சொல்லலாம், பிரிச்சே காமிக்கணும் அப்படின்னு என்ன சொல்லலாம், ஈஸியாக பிரித்து காமிக்கிறதுக்காக நீங்கள் என்ன சொல்லலாம் ஒரு லெட்ஜர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸில் மேக்ஸிமம் எப்படி வரும்னா இன்டர்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரும். சரிங்களா, எல்லா சமயம் ரெண்ட்டு, சேல்ரி, இபி பில்லு, மேக்ஸிமம் வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்ன்னு எடுத்துட்டாலே எல்லாமே இன்டெரக்ட் தான். சரிங்களா, இப்போ என்ன செய்யணும் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஐயை ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு டிஃபால்ட் ஐக்குரிய ஆப்ஷன்லாம் காமிக்கும். என்ன ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை டிஃபிகல்ட்டாக அதை மட்டும் எடுத்து காமிக்கும். நீங்கள் என்ன சொன்னால் ஐஎன் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனில் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம், சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இது வந்து இப்போ என்ன செஞ்சிடும் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக குரூப்ஸில் வந்து நமக்கு ஆட் ஆயிரும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சுங்களா. இப்போ நீங்கள் போய்ட்டு மல்டி லெட்ஜரில் ஆல்டரில் போங்க,
ஆல் ஐட்டம்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 29 லெட்ஜர்ஸ் 29 குரூப்ஸ் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்னு வந்துடும். இப்போ நம்ம புதுசாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து டிஃபால்ட்டாக இல்லை, நம்மளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த குரூப்பை போய் என்ன செய்யலாம், ஓகே இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த குரூப்பை போய் நான் போய் லெட்ஜரில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெட்ஜரில் சிங்கிள் லெட்ஜர் க்ரியேட்டில் போயிட்டு இப்போ நேம் என்ன செய்யணும் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ரெண்ட் அப்படின்னு RENT ரெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டரில் என்னது ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸில் கொடுக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு குரூப் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கா, அப்போ அண்டரில் என்ன இருக்குது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸும் கொடுத்தோம். சரிங்களா? அப்போ அது வந்துடும். அப்படி என்ன கேட்டகரியில் கொடுக்குறீங்களோ அது டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குரூப் க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக ரிப்போர்ட்டிங் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆஃபீஸ் செலவு பண்ணி தனியாக பிரிக்கணும், ஃபேக்ட்ரி செலவு பண்ணி தனியாக பிரிக்கணும் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லையா சார் ஒரு எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, அதேமாதிரி அட்மின் டிபார்ட்மெண்ட், இந்த 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 4 டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனியாக செலவு கணக்கு எழுதணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அட்மின் எக்ஸ்பென்சஸ், அட்மின் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் பிரித்து செலவை ஈஸியாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ற ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது லைவாக நீங்கள் நிறையா குரூப்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த குரூப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? ஆனால் நீங்கள் கரெக்டாக குரூப்ஸ் க்ரியேட் பண்ணணும். தவறுதலாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அண்டரில் போய் நீங்கள் என்ன செய்யணும் இன்டாட் இன்கம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது தப்பாக போயிடும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ லெட்ஜரில் போய்ட்டு குரூப்ஸில் போய்ட்டு குரூப்ஸில் ஆல்ட்டில் போய்ட்டு நான் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்யணும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸுக்கு அடிக்க பதில் இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலும் என்ன செய்யும் அது சேவ் ஆயிரும். சரிங்களா? இப்போ சப்போஸ் இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் லெட்ஜரில் போய்ட்டு கிரியேட்டில் அதே ரெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. ரெண்ட் வேணாம், சேலரின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பளம் கொடுக்குறோம். இப்போ இங்கே போய்ட்டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இங்கே சப்போஸ் இங்கே காமிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இன்டைரக்ட் இன்கம்ஸ்னு. நீங்கள் வேகமாக டைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க டக்கு என்ன செய்யணும் சேவ் ஆயிரும். அப்போ நீங்கள் சேலரி என்ட்ரி போடும்போது என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போய் என்ட்ரி ஆகும், ராங்காக என்ட்ரி ஆகும். அப்போ நீங்கள் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது சரி, வவுச்சர் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம் ஜஸ்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப்ஸ். இப்போ வவுச்சர் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் கிரியேஷன் பார்த்தோம். வவுச்சர் கிரியேஷனில் ஒரு 6 வவுச்சர் பார்த்தோம். கான்ட்ரா வவுச்சர்ஸ், பேமெண்ட் வவுச்சரு, ரிசிப்ட் வவுச்சரு, ஜேர்னல் வவுச்சரு, சேல்ஸ் வவுச்சர், பர்ச்சேஸ் வவுச்சர், இந்த 6 வவுச்சர் பார்த்தோம். இது வந்து பேசிக் வவுச்சர்ஸ். இந்த 6 வவுச்சர் தான் டேலில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 22 வவுச்சர்ஸ் இருக்குது மொத்தம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வவுச்சர் 6 வவுச்சர் தான் பார்த்துக்கணும். 22 வவுச்சர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு வவுச்சரும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் நம்ம எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த என்னென்ன வவுச்சர்ஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக பார்த்துலாம். வவுச்சர் டைப்ஸில் போய்ட்டு ஆல்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரா வவுச்சரு, கிரெடிட் நோட் வவுச்சர்ஸு, டெபிட் நோட் வவுச்சரு, டெலிவரி நோட் வவுச்சரு. ஆக்சுவலாக கான்ட்ரா வவுச்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிரெடிட் நோட் நம்ம பார்க்கல, அதுமாதிரி டெபிட் நோட்டு நம்ம பார்க்கல. சரிங்களா? டெலிவரி நோட்டு, ஜாப் ஒர்க் இன் ஆர்டர், ஜாப் ஒர்க் அவுட் ஆர்டரு, ஜேர்னல் வவுச்சரு, நம்ம ஜேர்னல் வவுச்சரே பார்த்துட்டோம். மெட்டீரியல் இன்னு, மெட்டீரியல் அவுட்டு, மெமோடம் வவுச்சரு, பேமெண்ட் வவுச்சரு, ஃபிசிக்கல் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ் ஆர்டர், ரிசிப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட்டு, ரிசீவிங் ஜேர்னலு, சேல்ஸ் ஆர்டரு, ஸ்டாக். இது மாதிரி 22 வவுச்சர் இருக்குது. இப்போ இந்த 22 வவுச்சர் நமக்கு பயன்படுமா அப்படின்னா அது ரொம்ப ரேர் தான். ஒரு சில வவுச்சர் நமக்கு அதிகமாக பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெபிட் நோட், கிரெடிட் நோட்டு, டெலிவரி நோட்டு, ரிசிப்ட் நோட்டு, ஒர்க் ஆர்டர் நோட்டு, இதெல்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஒரு சில வவுச்சர் நமக்கு ரொம்ப ரேராக தேவைப்படும். சரிங்களா? இந்த வவுச்சரில் எப்போ நம்ம பார்க்கணும் அடுத்த வீடியோவில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சம் வச்சு நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வவுச்சர்ஸை வந்து நம்ம புதுசாக வேணால் வவுச்சரும் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வவுச்சர் நமக்கு வேணும் அப்படின்னா கம்பெனி ஃபீச்சர்ஸை எனபிள் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் நமக்கு இந்த வவுச்சர் நமக்கு எனபிள் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த வவுச்சர் நமக்கு எனபிள் ஆகாது. நம்ம டிஃபால்ட்டாக உள்ள 6 வவுச்சர் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வவுச்சர்ஸ் வேணும்னா நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம ஒவ்வொரு வவுச்சரை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதேமாதிரி வவுச்சர் டைப்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா, புதுசாக எனக்கு ஒரு வவுச்சர் வேணும் அப்படின்னா அதை கிரியேட் பண்ண முடியுமா, கண்டிப்பாக கிரியேட் பண்ணலாம். இப்போ எனக்கு புதுசாக வந்து பேமெண்ட் வவுச்சர் 22 வவுச்சர் இருக்குது. 22 வவுச்சர் போக எனக்கு புதுசாக எனக்கு ஒரு வவுச்சர் வேணும், 23வது ஒரு வவுச்சர் வேணும் அப்படின்னா உங்கள் செட்டப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் எப்படி வவுச்சர் டைப்ஸ் என்ன, எத்தனை வவுச்சர் வவுச்சர்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குது அப்படிலாம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வவுச்சர் டைப்ஸ்க்கு வித் எக்ஸாம்போட சம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அப்புறம் வீடியோ எடுத்து போடலாம். தேங்க்யூ.